மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஐடியில இருந்து கொண்டு தமிழை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற முனைவர் நளினி பிரியா அவர்கள் இப்போது போராட்டமே என்று உங்கள் முன்னால் பேச வருகிறார். பட்டிமன்றத்தோட தலைப்பு பூந்தோட்டமா போராட்டமா இருக்கலாம், ஆனா பட்டிமன்றமே போராட்டமா இருக்கக்கூடாது. அதை நாம பாத்துக்கணும். கண்டிப்பாக அப்படி இருக்காது. உங்க கையில இருக்கு. 5 நிமிஷத்துல பேசிட்டீங்கன்னா போராட்டமா இருக்காது. தலைப்பு இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா. எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது போராட்டமே. நான் முதலில் ஒரு பாடலிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணமே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே மணியே கனியே பலரச சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்று தமிழை வணங்கி அலை கடலென திரண்டு அன்பு ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய அலைக்கடல் இங்கிருந்து அழைச்சு கொண்டிருக்குது. ஸோ எனக்காக திரண்டு கொண்டிருக்கும் அலைகள திரண்டிருக்கும் ஆசிரியர் நட்பு வட்டங்களே, என்னை போட்டோ பிடித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர்களே, நல்லா சொன்னீங்க மேடம். போட்டோகிராஃபரை பாராட்டணும்னு சொல்லி புகைப்படம் எடுப்பவரே இப்படி கையெழுத்த பாருங்க, இப்படி போட்டோ எடுத்து வீட்டுக்கு வச்சு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் அந்த போட்டோ பார்த்து வெளியில போய் கூட உன் கையெழுத்தி குத்தி உன்ன விட்டு போவாங்க. அட்டெண்டன்ஸ்க்காக உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஐயோ மேடம் பேசுகிறார்களே, இல்லை என்றால் நான் என்ன சொல்லியிருந்தேன் என்றால் அட்டெண்டன்ஸ்னா நான் இந்த 1:10க்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ நீங்க மெஜஸ்டோரியத்துல இருக்கிறத பதிவு பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது என்ற மிரட்டலின் அடிப்படையில் உயிரை கையில பிடித்துக் கொண்டு இருக்கிற என்னுடைய மாணவ செல்வங்களே, என்னுடைய மென்டி செல்வங்களே, நான் எடுக்கும் ஒரு சப்ஜெக்டினுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம் இங்கேயாவது சப்ஜெக்ட் இல்லாம பேசுங்க மேடம். இங்க சப்ஜெக்ட் நான் பேச போறதில்லை, ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இங்க ஆயிப்போச்சு. அதாவது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பண்ற எல்லா நல்ல திட்டங்களையும் சொன்னார். அதே மாதிரி நான் பேச வேண்டிய எல்லா பாயிண்ட்டையும் டெலக்டா மேடமே பேசிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. நம்ம நம்மளுடைய பாயிண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நடுவரம்மா அவர்களே, நான் 3 விதமாக இந்த சூழ்நிலையை நான் பிரிக்கிறேன். ஒன்று நம்முடைய மாணவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு வருகிறது, அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு வருகிறது. வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். யாராவது நம்ம ஒழுங்காக ஒரு 6 மணி வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியுதா? உடனே ஐயோ பஸ்ஸை பிடிக்கணும், காலேஜ் பஸ்ஸை பிடிக்கணும், அடிச்சு பிடிச்சி ஓடி பஸ்ஸை பிடிக்கிறோம். இங்கே வந்துட்டா இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் தவிர எல்லாத்துக்கும் தெரியும், அந்த 8-10க்குள்ள இதயம் வாய்க்கும் நெஞ்சுக்கும் நடுவில் எப்படியெல்லாம் ஓடி ஆடி இருக்குதுன்னு தெரியும். பசங்களுக்கு பிபி அதிகமாக ஆகுது, வாத்தியாரங்களுக்கும் பிபி அதிகமாகுது. 8-11 வந்துருச்சுன்னா என்னாச்சு? பசங்க லெட்டர் எழுதுனீங்க, போய் அட்டெண்டன்ஸ் இல்லை, அவ்வளோ அட்டெண்டன்ஸ் தர முடியாது, லெட்டர் எழுதிப்போம். லெட்டர் யார்கிட்ட எழுதணும்? மென்டர்கிட்ட சைன் வாங்கணும், ஹெச்ஓடிட்ட சைன் வாங்கணும், அதுக்கப்புறம் பிரின்சிபால்கிட்ட சைன் வாங்கணும். வாழ்க்கை போராட்டமா ஸ்டார்ட் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் போராட்டமா, ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் ஆகுறது எப்படி இருக்குதுன்னா அப்படி இருக்குது. அடுத்தது சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டா மேடம் ஃப்ளெக்ஸி லேர்ன் பத்தி சொன்னாங்க. எங்களுடைய கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி என்பதில் எனக்கு சிறிதளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரே பையன் ஒரே பொண்ணு, ஆனா 6 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட். ஒரு மனிதன் எத்தனை சப்ஜெக்டையா படிக்க வைப்பாங்க? மனிதனுடைய மூளையே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா வெறும் 5 நிமிஷம் தான், அல்லது மீறி போனா 20 நிமிஷம் தான் அவங்களுடைய அட்டென்ஷன் பவர். ஆனா ஒரு மாணவன் இந்த ஃப்ளெக்ஸி லேர்ன் 7 சப்ஜெக்ட் எடுக்கணும். எப்படி படிக்க முடியும்? முடியவே முடியாது. அப்புறம் அடுத்தது எப்படி போயிட்டு இருக்கு? ஓட 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 ஓட
பாட போட போட்ட புரியல. படிக்க 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 ஒண்ணும் புரியல. ஆக மொத்தம் ஒண்ணும் புரியல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்து இது வந்து நாங்க வீட்டில இருந்து கல்லூரிக்கு வர்ற இது. இப்ப கல்லூரிக்கு நடுவர் அவர்களே, இந்த கல்விக்காக முதலீடு செய்யறதுல மிக 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 அதிகமா பண்றது வந்து இந்த தமிழ்நாடு தான். துபாய்க்காரங்க வந்தாங்க. எங்களுடைய கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரின்னா, துபாய் மன்னருடைய நேரடி செக்ரட்டரியே வந்து எங்களுடைய கல்வி திட்டத்தை பார்த்து வியந்து போன கல்லூரி தான். அப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதிகமாக வந்து எதுக்காக எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா நிலத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நகைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, கல்விக்காக நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அடிச்சுக்கிறாரு துபாய் மன்னர். நான் இப்போது சொல்லவில்லை, 6 மாதத்துக்கு முன்னாடியே துபாய் மன்னர் வந்து அமெரிக்காவுடைய கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லிட்டு துபாயை ஒரு எஜுகேஷன் ஹப்பா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளுடைய பயணத்தை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னைய கேட்டார். நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆகச்சிறந்த அறிவாளிகள் இருக்கிற இடம் சரிங்களா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு கல்வியில் அதிகமாக நாங்கள் பண்ணுறோம். அப்போ இன்றைய உலகத்தில் வந்து சாதாரண விஷயங்கள்லாம் அசாதாரணமாக மாறி போச்சு. முதல்வர் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி பேசினாங்க. நான் வந்து அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் சப்ஜெக்டை கரண்டாக நான் எடுத்துகிட்டு இருக்க ஆள். அப்போ இந்த செயற்கை தொழில்நுட்பம் சாதாரணமானவர்களே அசாதாரணமாக மாறுது. உலகத்தில் வந்து எல்லா ஆடம்பர பொருளும் இப்போ அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. இப்போ ஏசி இல்லாத நம்மளால் இருக்க முடியுதா? ஃபோன் இல்லாத இருக்க முடியுதா? எல்லா அருமையான விஷயங்களும் காஸ்ட்லியான விஷயங்கள், மொபைல் ஒரு 30,000 40,000 மொபைல் இல்லாத நம்மளால் இருக்க முடியுதா? இல்லை. ஆனால் அதுக்காக எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. பசங்கன்னா அப்பாட்ட எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. ஓகே, ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க பசங்கள்னால. நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் சொன்னார், என் பொண்ணோட கல்யாணம் வெறும் 10,000 ரூபாயில முடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அதுவா கல்யாணம் பண்ணிட்டு செல்லமும் கொடுத்து வளர்த்த என் மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால எல்லா இதுல மிகச்சிறந்த பண்பு என்ன அப்படின்னா, மிக கோடீஸ்வரர்களை மல்டி மில்லியனர்ஸ் இந்த ஏஐ வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப சாதாரண விஷயங்களெல்லாம் அசாதாரணமா பண்ணப்படுது. அப்ப இப்ப பாருங்க, நம்முடைய இளைஞர்கள் இப்ப கேண்டீன் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிக அரிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்க வந்து எங்களுடைய இங்க கேண்டீனுக்கு போய் பார்க்க போறீங்களோன்னு மாணவர்கள் நினைக்கிறாங்க. நாங்களாம் பார்த்துட்டு இருக்க ஆளுங்க தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக. நீங்க என்ன நினைப்பீங்க, ஜில்லு பனிக்கட்டி வருமா? அப்படி இல்லை. குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய வந்து நடக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப போய் கேண்டீன்ல பசங்க என்ன ஆர்டர் பண்றாங்கன்னு ஒரு சர்வே எடுக்கிறப்போ, நான் ஒரு இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஷனல் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காக என்ன உணவு அதிகமாக விற்பனை ஆகிறது அப்படின்னு பார்த்தா ஃப்ரைட் ரைஸ், கடாய் பிரியாணி, அதுக்கப்புறம் என்னது வேற என்ன அதிகமாக சாப்பிட்றீங்க? இந்த நூடுல்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டுட்டா இதெல்லாம் வந்து அதிகமாக பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, என்ன ஆகுது? அந்த காலத்தில் என்னுடைய பாட்டன், என்னுடைய ராஜராஜ சோழன் வந்து வாளை எடுத்து இந்த உலகத்தையே மிகப்பெரிய இதுக்குள்ளே கொண்டு வந்தான், ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளே கொண்டு வந்தான். ஆனால் அந்த ராஜராஜ சோழன் எடுத்த அந்த வாளை இங்க இருக்கிற இளைஞர்கள் யாராலும் எடுக்க முடியுமா? 5 பேர் சேர்ந்து தூக்கணும். மேடம், அவங்க வாளால் உலகை வென்றார்கள், இவங்க அறிவாளால் உலகை வெல்றாங்க. அப்படி பண்ணா கூட பரவாயில்லையே. இவங்க சாப்பிட்ற இளைஞர்கள் சாப்பிட்றது என்ன? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். இப்ப சாப்பிட்டா உடம்புல என்ன சக்தி வரும்? வீட்டுல சாப்பிட போறாங்க. இல்ல, வீட்டுல சமைக்க முடியாது. உணவுகள்லாம் நம்ம சமைச்சு கொடுக்கறது இல்லை. இந்த இளைஞர்கள் வாழ்க்கை மிக போராட்டம் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்கள் பாவம். இளைஞர்கள் வந்து ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே தெரியாது, இதை சாப்பிட்டா நல்லதுன்னு தெரியாது. சமீபத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, அதாவது எனக்கெல்லாம் பசிச்சா வந்து என்ன சாப்பிடுறீங்க, பசிச்சா வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு, நான்
பறிச்சா ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடலாம், அப்புறம் சிறுதானிய உணவுகள் சாப்பிடலாம். ஆனால் அப்படி இல்லை, இங்கே சிட்டிக்குள்ள வந்து கேக்கு சாப்பிட்றோம். நாங்கள் வந்து கேன்டீனில் அப்சர்வ் பண்ண இதில் பாஸ்தா, இந்த பாஸ்தா அதெல்லாம் எந்த ஊர் உணவு. நீங்கள் போய் இட்டாலியில் வந்து சாப்பிடுங்க, பீஸா சாப்பிடுங்க, ஆனால் இங்கே பீஸா சாப்பிடாதீங்க. அப்போ நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை சூழலையும் போராட்டமா இருக்குது அப்படின்னா சரி, முறையான உணவு பழக்க வழக்கம் இல்லை, முறையான எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? காலையில 8 to 10, அதுதான் ஃபர்ஸ்ட் அவர். அந்த ஃபர்ஸ்ட் அவர்ல முதல்ல 20-30 பேர் இருக்கிறாங்கன்னா 30 பேர் வாயை பழக்கிறான். நான் உள்ளார வாயை சீக்கிரம் மூடுறான், நான் உள்ளார போறேன். ஏன்னா இரவு பார்க்குற இந்த மிட் நைட் மசாலா என்னென்ன பார்க்குறோமோ இப்போ அதை கூட விட்டான். அப்போ டிவி இருக்கிறப்ப அப்படி இருந்துச்சு. மொபைலை நோண்டி 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 என்ன இளைஞர்களுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கு மேடம். என்னுடைய வகுப்புக்கு வருகிற சில மாணவர்கள் நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் அவர்ல தூங்குவாங்க. என்னப்பா பண்ற அப்படின்னு சொன்னா, இரவெல்லாம் வேலை பார்த்து பார்ட் டைம்ல படிச்சு அந்த காசுல தான் ஃபீஸை கட்டி எக்ஸாம் எழுதி என்னுடைய வீட்டுல இருக்கிற கடனை நான் அடைக்கிறேன். அவன் போராடிதான் வந்து அதை வந்து பண்றான். அப்ப அந்த காலத்துல சாமியார்கள்லாம் என்ன பண்றாங்க? அமைதியா இருங்க, எதுக்கும் ஆசைப்படாதுங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற சாமியார்லாம் என்ன சொல்றான்? அத்தனைக்கும் ஆசைப்படும், அத்தனைக்கும் ஆசைப்படும், அத்தனைக்கும் ஆசைப்படும். சாமியார் பேசுறான், சம்சாரி பேசல. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில இளைஞருக்கு எப்படி வந்து ஒரு வாழ்க்கை போராட்டமே தான் அமையும். அடுத்தது அந்த இளைஞன் வந்து குடும்ப சூழ்நிலையில வந்து அப்புறம் வந்து நம்மளுடைய கல்வி சூழ்நிலையில சமுதாயத்துக்கு வர்றான். சமுதாயத்துக்கு வர்றப்போ என்ன பண்ண? நல்லதை பேசு, நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. எப்படி பேச முடியும்? எல்கேஜியில இருந்து கீப் குவைட், யாரும் பேசக்கூடாது, ஷட் அப், யாரும் பேசக்கூடாது, பேசுனியா வெளியே போ, பேசுனியா வெளியே போ, அப்படித்தானே சொல்லி வளர்க்குறோம். அப்ப ஒரு பேச்சு அப்படிங்கிறது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இது ஔவையாருடைய மொழி. ஆனா நம்ம அப்படியே வளர்த்துறோம். நம்மளுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறது தான் அறிவாளி. அறம் இல்லாத வாழ்க்கை நம்முடைய ஔவையாருடைய குடிச்சிடறேன். மைக்கேலும் அதாவது 1000 பேரை கொன்றனா அரை வைத்தியம்னு சொன்னாங்க. இப்போ மொத்த வைத்தியங்களும் வந்து ஒரு இடத்துல வச்சு பழமொழியை தவறா சொல்லிட்டாங்க. 1000 பேரை கொன்றவன் இல்ல, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டு வந்து இந்த மருத்துவம் பார்க்கறாங்கன்னு சொல்றது. மறுபடியும் 1000 பேரை கொன்றவன் ஆக்கிட்டாங்க. சமுதாயத்துல வந்து இந்த நம்ம படிக்கிற படிப்பு வேற, இந்த சமுதாயம் நமக்கு சொல்லி தருது வேற. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க புலன் அப்படிங்கிற திருக்குறள். நீ ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பழகணுமா, எப்படி வந்து நீ அவனை தேர்ந்தெடுக்கணும்? அவன் குணத்தை பாரு, குணம் நாடி குற்றமும் நாடி. அவன் கோவப்படுறானா அதை பாரு, தம்பி வெளியே போறதுன்னு அனுமதி இல்லப்பா, நான் பேசுறப்போ உட்காருப்பாங்க, இல்லைன்னா வந்து அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிட்டேன் பார்த்துட்டா. அதுக்குதான் 5 நிமிஷம் ரெண்டாவது ஆகவே தான் ஆயிருக்கு, மூணாவதாகவே நான் மிக்க கோலம் அப்படின்னு படிக்கிறோம். ஆனா சமுதாயத்துக்கு வர்றப்போ போடுறான், நம்ம ஆளுங்க ஓட்டு போடுங்கடா, நம்ம ஆளுங்க ஓட்டு போடுங்க. அப்ப நீ படிக்கிறது ஒண்ணு, நீ புடுங்கிறது ஒண்ணு. அப்ப நீ புடுங்கினானி எல்லாமே தேவையில்லாததா இருக்கிறதுனாலதான் இப்போ சமுதாயத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து போராட்டமாக இருக்குது. ஸோ நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இது இல்லையா உங்க மனசாட்சியை கேளுங்க. இப்போ நான் சொல்றது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அந்த காலத்துல எல்லாமே அறத்தை பேசியது. ஒரு வாத்தியாரா அவனுக்கு அறம் இருந்தது, ஓகே, ஒரு மருத்துவரா அவனுக்கு அறம் இருந்தது, ஒரு பேச்சாளரா அவனுக்கு அறம் இருந்தது. நம்மளும் கஷ்டப்படுறவங்க தானே, நம்ம என்னதான் கேட்கற வந்தாலும் நம்மளை வந்து 1 மணி நேரம் பேச சொன்னா எப்படி நம்ம வந்து பேசுறது அது கேட்கறது. அப்ப சினிமாவில் ஒரு அறம் இருந்தது. இது ஃபேமஸான யார் நடிகர்னு நீங்க சொல்ல போறீங்க? சினிமாவும் அறத்தை பேசியது. என்ற காதலி உங்களுக்கு மனைவியாயிட்டு வரும், சரி, அடுத்தது என்ன பட்சே உங்கள் மனைவி என் காதலியாயிட்டு வராது. இப்ப எல்லாமே பச்சைவா தான் நடக்குது. இது வந்து நியூஸ் பேப்பர்ல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க விட்டுருங்க, சரியா? நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு தவளை கதையை வச்சு முடிக்கிறேன்.
நடுவர் அவர்கள் நிறைய கதையை சொன்னாங்க. அதுல சின்னோண்டு கதை கதையா சொல்றீங்களே. கதையை இதுதானே நான் சொல்லக்கூடிய இறுதி கதை. இறுதி கதை என்பதை நீங்கள் 5வது முறையாக சொல்கிறீர்கள். தவளையை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அப்ப ஆராய்ச்சி கூடத்துல 4 அந்த தவளைக்கு 4 கால்கள். ஃபர்ஸ்ட் கால் கட் பண்ணிட்டு ஒருத்தர் அந்த ஆராய்ச்சியாளர் சொன்னாரு ஜம்ப் அப்படின்னு. தவளை வந்து குதிச்சுது. 2வது காலை கட் பண்ணியும் ஜம்ப் பண்ணாரு, தவளை குதிச்சு. 3வது காலை கட் பண்ண ஜம்ப் பண்ணு, அது குதிச்சு. 4வது காலை கட் பண்ணணுன்னு என்ன ஆச்சு, ஜம்ப்னா அது குதிக்கல. ஸோ இந்த பிஹெச்டி முடிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த ரிசர்ச் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்க, அது ப்ராஜெக்ட் பண்ணுற மினி ப்ராஜெக்ட் பண்ணுற பசங்களாம் கொஞ்சம் கவனிக்க. நீங்கள் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஃபைனலாக அவர் எப்படி எழுதுறாருன்னா, 4 காலையும் கட் பண்ணிட்டா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஸோ உண்மை என்பது வேறு, சரிங்களா? எனவே காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஒரே போராட்டம், ஒரே குஷ்டமப்பா, ஒரே கஷ்டமப்பா என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல